காலேஜ் வாழ்க்கை, குழந்தை பருவம், எதிர்காலம். இந்த 3 வழிகளில் எதை தேர்ந்தெடுப்பது? என் எதிர்காலத்தை நான் தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த 3 பாதைகளில் என் கனவுகளை நனவாக்கும் கல்லூரி வாழ்க்கையை நோக்கி ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் காலேஜ் வாழ்க்கைக்கான கதவை திறக்கிறாள். இது அவளது புதிய தொடக்கத்திற்கான பயணம். தனது எதிர்காலத்தை நோக்கி அவள் தைரியமாக எடுத்து வைக்கும் முதல் அடி என்பதை உணர்த்துவது. காலேஜுக்குள் நுழைந்ததும் மாணவர்கள் பேசும் சத்தம், அசைன்மெண்ட் பற்றிய பேச்சு என புதிய சூழல் அவளை வரவேற்கிறது. அவள் தனது கிளாஸில் வந்து அமர்கிறாள். ஹாய் கவிமா, நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைக்கு வந்துவிட்டாய். உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறித்த நேரம் வரை மட்டும்தான் இந்த காலேஜ் வாழ்க்கைக்குள் இருக்க முடியும். அப்போது அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருந்த மற்றைய கவிமா திடீரென்று காலேஜுக்கு வந்துவிட, காலேஜில் இருந்த இந்த கவிமா ஆபீஸுக்கு சென்று விடுகிறாள். இருவரும் தங்கள் இடங்களை மாற்றிக் விடுகிறாள். இருவருக்கும் தாங்கள் இப்போது இருக்கும் புதிய சூழலில் என்ன செய்வதென்று சுத்தமாக புரியவில்லை. அந்த மர்மமான நபர் யார்? இவர்களை எதற்காக இப்படி மாற்றினார்கள்? எபிசோட் 6 பந்தர் எண்டிங் என கொஸ்டின்ஸ். காலேஜுக்கு வந்த கவிமாவும் ஆபீஸ்க்கு போன கவிமாவும் இனி என்னதான் செய்ய போறார்கள்? அந்த மர்ம நபர் யார்? அவரே எதிர்பாராத பல அதிர்ச்சிகளை தரப்போகிறார். அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் என்று உங்களது யூகங்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். எபிசோட் 6 and the coming soon, the silent rise. இங் பை கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மீண்டும் விரைவில் புதிய காணொளியில்